ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்கள்லேருந்து லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஷார்ட் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ வாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழே 3 வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன பேசினீர்கள். இதுக்கு நான் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரோனவுன், ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? திஸ் இஸ் அ WH கொஸ்டின். வாட் ஆர் யூ டூயிங்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னாலே அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கடந்த காலம். வாட் டிட் யூ ஸ்பீக்? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். கடந்த காலம் அப்படிங்கிறதுனால ஸ்போக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த வாக்கியங்களை கன்ஜங்ஷன்ஸ் சேர்த்து பெரிய வாக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு கொஸ்டின் பார்த்தோம், வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொஸ்டினை ஒரு லாங் கொஸ்டினாக மாற்ற போகிறோம். அதாவது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது. அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சென்டென்ஸ். இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். இதுக்கு வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். வென் அப்படிங்கிறது ஒரு WH வேர்ட். வென், வாட், விச், வேர் இது எல்லாமே WH வேர்ட்ஸ், கொஸ்டின் வேர்ட்ஸ். ஸோ அந்த WH கொஸ்டின் வேர்ட்ஸை கன்ஜங்ஷனாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கன்ஜங்ஷன்னா இணைப்பு சொல். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பாருங்கள், அப்போது, அப்பொழுது அப்படின்னு வருது. இதுவே கேள்வியாக இருந்துச்சுன்னா எப்போது, எப்பொழுது அப்படின்னு வரும். இப்போ ஒரு ஷார்ட் கொஸ்டினை லாங் கொஸ்டினாக மாற்ற போகிறோம். அப்போ அந்த இடத்துல வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். வாட் ஆர் யூ டூயிங் அந்த கேள்வியை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு மாற்ற போகிறோம். இவ்வளோ லாங் சென்டென்ஸ் எல்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. பாதி கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன், மீதி சென்டென்ஸை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஃபுல் கொஸ்டினை உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டில் இந்த கேள்வி ஆரம்பிக்குது. வென் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை இங்கே கன்ஜங்ஷனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் ஆர் யூ டூயிங் வென் தே ஆர் கம்மிங்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது. வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இஃப் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு கேள்வி, வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொஸ்டினில் இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லாங் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நான் உங்களை வேலை செய்யும்படி கேட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களை வேலை செய்ய சொன்னேன், நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்க? ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அந்த இஃப் எங்கே வரும், அந்த மீதி இருக்கிற சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு உண்டான வார்த்தைகள் என்ன அப்படின்னு யோசிக்கிறது தான் எக்ஸசைஸ். ஸோ டோன்ட் ஹெசிடேட். தயக்க வேணாம், உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஐ ஆஸ்க் யூ டு டூ ஒர்க், வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? இல்லைன்னா வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? நான் உங்களை வேலை செய்யும்படி கேட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஓகே, அந்த இஃப் பாருங்கள், அது கன்ஜங்ஷன். இஃப் ஐ ஆஸ்க் யூ டு டூ ஒர்க், வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? ஆர் வாட் யூ ஆர் ஆஸ்கிங் அப்படின்னு வரும். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் அபவுட்? நீங்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஸோ ஒரு லாங் கொஸ்டினில் வர்ற பாதி கொஸ்டினை நான் கொடுத்துட்டேன். மீதி இருக்கிற கொஸ்டினை ஃபில் பண்ணணும். இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க. நான் உங்களை ஒரு மொபைலை பற்றி பேசும்படி கேட்டுக்கொண்டால் நீங்கள் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள்? ஸோ கேஷுவலாக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தமிழில் கேட்போம். நான் ஒன்று சொன்னால் நீ இதை என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும்.
If I ask you to speak about a mobile, what are you speaking about? நான் மொபைலை பற்றி பேச சொன்னால் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்பீக் அபவுட் எ மொபைல், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ் தான், கஷ்டமானது இல்லை. ஓகே, அந்த இஃப் ஐ ஆஸ்க் யூ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஒன்று இஃப், இன்னொன்று வென். அந்த சென்டென்சஸ் பாருங்கள். இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்பீக் அபவுட் எ மொபைல், வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் அபவுட்? இன்னொரு கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங் வென் தே ஆர் கம்மிங்? ஓகே, ஸோ ரெண்டுமே லாங் கொஸ்டின், கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண லாங் கொஸ்டின். ஷார்ட் கொஸ்டினை நீங்கள் எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க? 2 வார்த்தைகள் நான் கொடுத்துட்டேன். வாட், டூ. நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் வில் யூ டூ டுமாரோ? ஸோ இந்த வில் அப்படின்னாலே ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் வரணும், இல்லை ஷால் வரணும். ஓகே, நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள்? இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ இங்கே வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள்? ஒரே கேள்வியை 4 டென்சஸில் நான் கொடுத்துருக்கேன். வாட் வில் யூ டூ டுமாரோ, நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள், இங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள். வாட் டு யூ டூ டுடே, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க. வாட் டு யூ டூ டுடே. வாட் ஆர் யூ டூயிங் நவ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை விட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஸோ அந்த வாட் ஆர் யூ டூயிங் நவ், அந்த மாதிரி கேள்விகள், அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண வாக்கியங்கள் தான் நம்ம பேசுவோம். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, இந்த ஃபியூச்சர் டென்ஸில் வர்ற கேள்வி எடுத்துக்கிறோம். நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள். இந்த கொஸ்டினை இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி லாங் கொஸ்டினை மாற்ற போகிறோம். நீங்கள் இன்று வர விரும்பவில்லை என்றால் நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள். இந்த கேள்வி, இந்த லாங் கொஸ்டினை நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டூ, வாண்ட், கம், இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் அந்த கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If you do not want to come today, இந்த do not அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்லையும் சொல்லலாம். If you don't want to come today, what will you do tomorrow? நீங்கள் இன்று வர விரும்பவில்லை என்றால் நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள். ஸோ நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற அந்த ஷார்ட் கொஸ்டின், வாட் வில் யூ டூ டுமாரோ அப்படிங்கிற ஷார்ட் கொஸ்டினை கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி லாங் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான அண்ட் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களாக இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.